ஏதாவது ஒரு ராஜாவோ ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காலத்து ஒரு பெரிய ஆளோ குழந்தைங்களை அடித்து வளர்த்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிசிப்ளினாக வளர்த்தாங்க அப்படின்றது வேற விஷயம். ஆனால் டிசிப்ளின் பண்ணுறதுக்காக அடிக்கிறது அப்படிங்கிறது வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து வந்தது தான். நம்ம ஒருத்தனுக்கு ஸ்லேவா அடிமையாக இருந்த காலத்திலேருந்து ஒரு அடிமைத்தனத்தினால வளர்க்கப்பட்ட ஒரு கல்ச்சர் தானே தவிர இது நம்ம கல்ச்சரோட நேட்டிவே கிடையாதுங்க. சரி, கோபத்தில் ஒரு குழந்தைய அடிச்சிடுறோம். எதனால் அடிக்கிறோம்? டிசிப்ளின் பண்ணுறதுக்காக அப்படின்னு நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிஹேவியரை மாற்றிக்குது இல்லைங்களா? இதனால் இந்த பிஹேவியர் எப்பவுமே மாறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் 10 minutes தான் அந்த குழந்தையோட பிஹேவியர் மாறுமா. ஏன்னா அந்த குழந்தையோட பிஹேவியர் மாற்றணும்னு நினச்சி அந்த குழந்தை மாற்றலை, பயத்தினால மாற்றுது. பயத்தினால நீங்கள் ஏதாவது ஒரு பிஹேவியரை மாற்றிருக்கீங்களா? அப்படியே பயத்தினால மாற்றினாலும் அந்த வன்மம் உங்கள் மனசில் இன்னும் இருந்துட்டு இருக்கோங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பயத்தினால எந்தையுமே மாற்ற முடியாதுங்க. மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் கொடுங்க, நிறைய மாடல் பண்ணுங்கள். நம்மளை பார்த்து பார்த்து வளர்கிற குழந்தை தானேங்க. நம்ம நல்லபடியாக இருந்தோம்னா குழந்தைங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. குழந்தை தப்பு பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. அதுதான் குழந்தைத்தனம். தப்பு பண்ணி தான் அவங்க வளருவாங்க. அந்த தப்பு பண்ணுறதுக்காக நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த குழந்தையோட மென்டல் க்ரோத், சைக்கலாஜிக்கல் க்ரோத், ஈவன் ஃபிசிக்கல் க்ரோத் கூட அஃபெக்ட் ஆகலாங்க. திஸ் இஸ் டாக்டர் விஜே ஹியர். ப்ளீஸ், தேங்க்யூ.